தபஸ் அப்படின்னா என்ன? தபஸ்ங்கிற வார்த்தைக்கு நிறைய லட்சணங்கள், டெபினிஷன். தபஸ்ங்கிற வார்த்தைய அது பல நிலைகள்லயும் நமக்கு வியாக்கியானம் பண்ணலாம். நித்திய அனுஷ்டானத்தை விடாம பண்ணினா அது ஒரு தபஸ். அவாவா ஸ்வதர்மத்தை காமனை இல்லாம பண்ணினா ஒரு தபஸ். மகாபாரதத்துல தர்மபுத்திரர்கிட்ட தபஸ் என்ன அப்படின்னு கேட்கறது, தர்மபுத்திரர் சொன்னா தபஸ் ஸ்வதர்மவர்த்தித்வம் அப்படின்னா, ஸ்வதர்மத்தை நிஷ்டையோட பண்றது தபஸ். ஆச்சாரியால் பாஷ்யத்துல தபஸ் என்ன அப்படின்னா, மனசஸ்ட இந்திரியானாம் ச ஐகாகிரியம் பரமம் தபஹ. மனசு இந்திரியங்களும் ஏகாகிரமா இருக்கிறது தபஸ் அப்படின்னா. ரமண பகவான் அது மூலத்துல போய் பிடிச்சு, அகம் அபேதகம் நிஜ விபானகம் மகதிதம் தபஹ. நான்கிறது உதியாம இருக்கிற போது எது பிரகாசிச்சுட்டு இருக்கோ அந்நிலையிலேயே இருக்கிறது தபஸ் அப்படின்னு. உபனிஷத் தபஸை சர்ச்சை பண்ணி தத்தி தபஹா அப்படின்னு முடிச்சது. ஸ்வாத்யாய பிரவச்சன ஏவேதி நாகோ மௌத்கல்யா. ஒரு ரிஷி, முத்கலங்கிற ஒரு ரிஷியோட பிள்ளை அவர். முத்கலஸ்ய அபத்தியம் புமான். மௌத்கல்யன்கிற அந்த மகர்ஷி சொல்றார், ஸ்வாத்தியாயம் பண்றதும் அதை கலந்துக்கிறதுமே தபஸ் அப்படின்னார். ஸ்வாத்தியாயம் பண்றதுன்னா புஸ்தகத்தை படிக்கிறதுன்னு மாத்திரம் இல்ல, அவ வேத பாகங்களை சொல்றதுன்னு மாத்திரம் இல்ல, தன்னையே விசாரம் பண்ணி தன்னையே உணர்றது, தன் ஸ்வரூபத்தை உணர்றதே முக்கியமான சுவாத்தியாயம். ஏகாந்தத்துல இருந்து தபஸோட ருச்சியை தெரிஞ்சுக்கணும். அதுதான் சனாதன தர்மம். ஏகாந்தமா இருந்து நித்தியானுஷ்டானம் பண்ணிண்டு, பகவன் நாமத்தை ஜபம் பண்ணிண்டு, பகவத் தியானம் பண்ணிண்டு, ஞான விசாரத்தை பண்ணிண்டு, சத்கிரந்தங்களை எல்லாம் பாராயணம் பண்ணிண்டு, டைமே தெரியாம இருந்தால் அவன் ஜீவன் முக்தன் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லிவிட்டான். சிவானந்த லஹரியில சொல்ற, அவர்த்த எப்படி இருக்காருனாக்கா, கஞ்சித் காலமுமா மகேஷ பவத பாதாரவிந்தார்ச்சனை கஞ்சித் தியான சமாதி பிஷ்யனுதிபிஹி கஞ்சித் கதா கர்ணனைஹி கஞ்சித் கஞ்சிதவேக்ஷணைஷ்சனதிபிஹ் கஞ்சித் தசாமீதೃಶீம் யஃ ப்ராப்னோதி முதா த்வதர்ப்பிதமனஹம் ஜீவன் சமுக்தः கலு. அவன் ஜீவன் முக்தன். அவன் எப்படி இருக்கான்னா, காத்த கொஞ்ச நேரம் பகவத் தியானம் பண்றான், அப்புறம் பகவானுக்கு பூஜை பண்றான், அபிஷேகம் பண்றான், நாமஜபம் பண்றான், பிரதட்சிணம் பண்றான், கதாசிரவணம் பண்றான். இப்படி காத்தாலேந்து ராத்திரி பரியந்த ஏதோ விதத்துல பகவத் விஷயத்திலேயே மனசை விட்டு இருக்கானே அவன் ஜீவன் முக்தன் தான். அப்படி வெளியிலேயே மனசை விடாம, வெளி விஷயத்துக்கே மனசுக்கு இடம் கொடுக்காம, அதுல ஏன்னா மனசு சஞ்சலம், அதுக்கு ஏதோ ஃபுட் வேணும். நிரந்தரம் ஞான நிஷ்டையில இருக்கிற ஞானிக்கு எதுவும் தேவையில்லை. மனசு சஞ்சலமா இருக்கிற சாதகனுக்கு அது வசந்த நிறையில வச்சுட்டு இருக்கிறேன்னா அது கீழ்நிலைக்கு போயிடும். அத பௌருஷேன, இவனோட பௌருஷம் எங்க இருக்குன்னா அது பகவான்கிட்டயே விட்டு இருக்கிறதுலதான் இருக்கு. அப்படி பண்ணது ஒரு தபஸ். அப்படி ஏகாந்தமா இருந்து நித்தியானுஷ்டானத்தை எல்லாம் நமக்கு விதிச்சு கொடுக்கறது அதுக்குதான்.